கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கிறோம். ஒரு தடவை கூட ஓட்டு போடாமல் இல்லை. இதே அட்ரஸ்க்கு இதே கார்டுக்கு தான் எங்களுக்கு ஓட்டு வந்துட்டு இருந்துச்சு. இத்தனை வருஷமாக போட்டேன். இப்போ பழைய இது இப்போ போன தடவை இப்போ புது கார்டு எனக்கு வராமல் விட்டுடுது. பழைய கார்டு கொடுத்து எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து ஃபார்ம் கொடுத்து எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் மட்டும் எங்களுக்கு 100 பேர் நீக்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஓட்டு போடணும். அதுக்கு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எல்லாம் கேட்டது கூட கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ஃபோட்டோ பழைய ஓட்டர் ஐடி ஃபோட்டோவையும் ஒன்று கொடுத்து இப்போது எல்லாமே ரெடியாக பக்காவாக எல்லாமே கொடுத்துட்டோங்க. எது கேட்டாங்களோ அதெல்லாம். ஓட்டர் ஐடி ஒன்றுங்க, அப்புறம் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி இப்போ ப்ரெசன்ட் அட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து எல்லாமே எது கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம். நான் 1978 வருஷத்துலேருந்து இங்கேயே தான் இருக்கிறோங்க. இங்கேயே தான் இருக்கிறோம். இத்தனை வருஷமாக ஒன்று கூட ஓட்டு போடாமல் போனதே தவிர்த்ததே இல்லை. இங்கே குப்பக்கணாம்பூர்லேருந்து ஸ்கூலில் போட்டிருந்தப்பும் போட்டோம். இங்கே மலையாள ஸ்கூலுக்கு மாற்றினப்பும் அப்படித்தான் கவடபாலம் பதியாக இருந்தப்பும் போட்டோம். கோவை வடக்கு பகுதியாக இருக்கும் ஓட்டே மிஸ் ஆகலைங்க. ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு ஓட்டு இதில் எல்லாம் கொடுத்துமே எங்கள் வீட்டு முன்னால் இருக்கவங்கெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஓட்டு இது கணக்கு எடுத்து வந்திருக்கு, கணக்கில் வந்திருக்கு. ஆனால் பக்கத்தில் குடியிருக்கவங்களுக்கு ஓட்டே வரல. அவங்கெல்லாம் குடி இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டே வரல. என்னன்னு ஒன்றும் தெரியலைங்க. ஒரே குழப்படியாக இருக்குது. என்ன சமாச்சாரம் ஒன்றும் தெரியலைங்க. ஃபார்மெல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபார்மெல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் முன்னால் ஆளே இல்லை, அவங்களுக்கு ஓட்டு வந்திருக்கு. இந்த வீடு நான் 45 வருஷமாக நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இறந்துட்டாருங்க. அப்பா இறந்து 10 வருஷத்துக்கு ஆக போகுதுங்க. அம்மா இறந்து 3 வருஷம் ஆகுதுங்க. அப்பா இறந்த போதிலிருந்தே வந்து நாங்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது பேரே நீக்காமையே இருக்குதுங்க. இப்போ எஸ்ஐஆருக்கு ஃபார்ம் கொடுக்க வந்த அந்த பிஎல்ஓ வந்தாங்க இல்லைங்க, அவங்கக்கிட்டையும் சொன்னாங்க இந்த மாதிரி இது அப்பா அம்மா 2 பேர் தவறிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க அந்த ஃபார்மே கொடுக்கலிங்க. இல்லைங்க அது கொடுக்கக்கூடாதுங்க, உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அந்த எங்களுடைய 3 நான் ஒய்ஃபு டாக்டர் 3 பேர் தாங்க இருக்கிறோம். எங்கள் 3 பேர்த்து இது வாங்கிட்டாங்க. நாங்கள் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம். அது கரெக்டாக அப்பியர் ஆயிடுச்சுங்க. அது பிரச்சனை இல்லைங்க. பட் அப்பா அம்மா இது டெலீட் ஆக வேண்டியது இன்னும் டெலீட் ஆகவே இல்லைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவைஸ்ட்லேயும் எஸ்ஆர்ஆர்லேயும் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்திருக்குதுங்க. அதுபோக நம்ம இன்னொருத்தர் வந்து ஒரு நம்மளுக்கு தெரியாத நபர் ஒருத்தர் நம்ம வீட்டில் குடியிருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி காமிக்குதுங்க. நம்ம வீட்டு அட்ரஸே காமிக்குதுங்க. பட் அது அவர் வந்து அவருக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அது புதுசாக இப்போ நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்திருக்குதுங்க. இது இந்த மாதிரி குளறுபடிகள் ஏகப்பட்டது இருக்கும் போல் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த தெருவில் நம்ம அண்ணன் இருக்காருங்க. அவர் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து 60-70 வயசு ஆளுங்க. அந்த அண்ணனோட ஒய்ஃபு பேர் காணுங்க. அந்த அண்ணங்கூட இப்போ காலையில் சொல்லிகிட்டு இருந்தாருங்க, இந்த மாதிரி அக்கா பேர் இல்லை, உனி அந்த அக்காவுக்கு உனி நான் ஓடணும் மாட்டிருக்குது. அவர் பாவம் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப முடியாத ஆளுங்க. அவர் இப்போ நான் போகணுங்க, நான் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க, நம்ம ஆளுகிட்ட தான் கேட்டு அவங்கள தான் உதவி கேட்கணுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.